வணக்கம் உறவுகளை, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்கிற மஞ்சள் மிளகுத்தூள் பால் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் பனங்கற்கண்டு பொடிச்சு வச்சுருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் சுக்கு பொடி எடுத்திருக்கேன், 10 மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பால் பாத்திரம் வச்சு ஃபஸ்ட்டு பால் அதில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். முதல்ல எடுத்து வச்சுருக்கிற 2 ஏலக்காயை பிரித்து பாலில் சேர்த்துக்கிறேன். பால் ஓரளவுக்கு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், சுக்கு பொடி, மிளகுத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாலில் இந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கணும். அதுக்காக தான் நம்ம சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விட்டு பொங்க விடணும் பாலை. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த அளவு மசாலா பொருள் சேர்த்தா போதும். இதுவே பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இதில் நம்ம சுக்குக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான இஞ்சியவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டையையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மிளகு பால் செய்கிறதுக்கு எப்பயுமே மிளகை ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி தான் சேர்க்கணும். ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்ச மிளகெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மிளகுல இந்த மிளகுல இருக்க பவர் எல்லாமே போயிடும். அதனால தான் எப்பயுமே மிளகு பால் செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு 10 மிளகை எடுத்து பவுட்ரு பண்ணி சேர்த்து செய்யணும். இன்றைக்கி இந்த மஞ்சள் மிளகுத்தூள் பால் நான் பனங்கற்கண்டு சேர்த்து செய்கிறேன். சளி இருமலுக்கு பனங்கற்கண்டு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் தேன் கலந்தும் சாப்பிட்லாம். தேனும் நம்மளோட தொண்டை பிரச்சனைகளுக்கு, சளி இருமலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. இந்த மஞ்சள் மிளகுத்தூள் பாலை ஏன் கோல்டன் மில்க்னு சொல்கிறாங்கன்னா இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இந்த பால் குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான பலன்கள் கிடைக்கும். இப்போது பால் நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ நல்லா மேலே பொங்கி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சில நேரம் பனங்கற்கண்டு சேர்த்த உடனே பால் திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமான மஞ்சள் மிளகுத்தூள் பால் ரெடி. இந்த மஞ்சள் மிளகுத்தூள் பாலோட நன்மைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோக்கியமான மஞ்சள் மிளகுத்தூள் பாலை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.